ஆஹா, வீட்டுக்குள்ள எப்படி இவ்வளவு எறும்பு வந்துச்சு? மோட்டோ அதுங்களுக்கு ரொம்ப பசிச்சு இருக்கும். சாப்பாட்டை தேடிதான் அதுங்க இங்க வந்திருக்கு. அதுங்களுக்கு ஏதாவது சாப்பிட கூட. வீடு பூரா இப்படி இருந்தா மனுஷன் தாவி தாவியா போக முடியும். ஆமா மோட்டோ, உனக்கு என்ன ஆச்சு? ஸ்பைடர் மேன் மாதிரி அங்க இங்க தாவி தாவி குதிக்கிற. அட நீ வேறப்பா, டப்பாக்குள்ள கைய விட்டது ஏதோ உனக்கு அடிச்ச மாதிரி இருந்தது. இங்க பாரு என் கையெல்லாம் எப்படி இருக்கு. பாவம், அதுங்களுக்கு ரொம்ப பசிச்சு இருக்கும். எனக்கு ஒரு யோசனை தோணுது. ஒரே ஒரு சமோசா இருக்கு, அதை வச்சு இந்த எறும்புகளை நான் எப்படி விரட்டுறேன் பாரு. சூப்பர் மசாலா சமோசா, வாங்க. அப்படின்னா நம்ம எல்லாரையும் எதிரிங்க கிட்ட இருந்து மோட்டு பத்லு தான் காப்பாத்துவாங்கன்னு சொல்ல வரீங்க இல்லையா? ஆமா மகாராணி, அவங்க 2 பேருக்கு நல்ல மனசு. யார் உதவி கேட்டாலும் செய்வாங்க. ஆனா நம்மோட இந்த சின்ன உலகத்துக்கு ஒரு மனுஷன் எப்படி வர முடியும் சொல்லுங்க? என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் மருந்து இருக்குடா. அதை நான் வாயில ஊட்டிக்கிட்டு மோட்டு பத்துல கடிச்சா போதும். அவங்க 2 பேரும் நம்மள மாதிரி சின்ன ஆளுங்களாயிருவாங்க. அப்படிங்கிற சீக்கிரம் ஓடு. இந்த எதிரி பறவைங்க கிட்ட இருந்து தப்பிக்க நமக்கு வேற வழியே இல்ல போல இருக்கே. டாக்டர் ஆன், சீக்கிரமா போய் மோட்டு பத்லுவை இங்க கூட்டிட்டு வாங்க, போங்க. அநேகமா இதுதான் அவங்க வீடா இருக்கும். கர்றவன இந்த வாங்க. பத்லு சீக்கிரமா எந்திரி, பொழுது விடிஞ்சிருச்சு. சீக்கிரம். பொழுது விடிஞ்சிருச்சா? என்ன மோட்டோ, வெயில மண்டைய பொளக்குற மாதிரி இருக்கு. இவ்வளவு பெரிய எறும்பை இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. ஏன் சைஸுக்கு இருக்கு பாரு. ஐயோ மோட்டோ, எறும்புங்க பெருசாகல, நாம தான் எறும்புங்க சைஸுக்கு சின்னதாயிட்டோம். ஏன்னா இது எல்லாமே கனவு தான். நீ படுத்து தூங்கு. நீங்க காண்றதெல்லாம் கனவு இல்ல, அசல் அக்மார்க் நிஜம். நாங்க தான் உங்களை குட்டியால மாத்திட்டோம். நம்மள குட்டியா மாத்திட்டாங்களா? என்னாச்சு போய் மோட்டோ, நம்ம நிலைமை இனிமே என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. நீங்க எதுக்காக எங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இங்க என்ன நடக்குது? யாராவது சொல்லுங்க. எவாவா? நான் உங்களுக்கு சொல்றேன். நான் இந்த ஆன்ஸ் லேண்டோட ராணி. ஜிங்குரான்னு ஒரு எறும்பு தின்னி பறவை இருக்கு. அதுங்க தினமும் இங்க வந்து எங்களை எல்லாம் தூக்கிட்டு போய் சாப்பிடுது. நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். நாங்க உங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம்னு சொன்னா என்ன செய்வீங்க? நாங்க உங்களை பழையபடி பெருசாக்க மாட்டோம். அடுத்த தடவை வர சிங்குரா உங்களை தூக்கிட்டு போய் காவு வாங்கிடும். இந்த டீலுக்கு நாங்க ஒத்துக்கிறோம். யோசிக்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. பத்லு, உனக்கே தெரியல, என் வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு. நீயே ஏதாவது நல்ல ஐடியாவை கொடு. ஐடியா? வா, நம்ம இங்க இருந்து எஸ் ஆயிடலாம். நீங்க 2 பேரும் அப்படியெல்லாம் இங்க இருந்து ஓடி தப்பிச்சிட முடியாது. நாங்க தப்பிச்சு போகல, ஜாகிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காலையில எந்திரிச்சு வெறும் வயித்துல ஓடினா வயித்துல இருக்கிற கொழுப்பெல்லாம் குறையுமா? அதான். எப்பா மோட்டு பத்துலு, ஆல் தி பெஸ்ட் பா.
ஊரா என்ன ஆச்சரியமா இருக்க, நீ மட்டும் போகலையா? இத பாருப்பா, இனி உங்களை பார்த்து நாங்க பயப்படுறதா இல்ல. ஏன்னா மோட்டு பத்துலோ 2 பேரும் எங்க கூட இருக்காங்க. உங்களுக்கு எந்த விதத்திலும் குறைஞ்சவங்க இல்ல பாவங்க. யார் அந்த போட்டு பத்தலோ? நீங்களே போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறது. அதோ அந்த செடிக்கு பின்னாலதான்ப்பா இருக்காங்க. உங்களை மேல அனுப்புறதுக்கு திட்டம் தயாராகிட்டு இருக்கு. ஆஹா பத்துலு, நாம வகையா மாட்டிக்கிட்டோம். சீக்கிரம் அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியா சொல்லு. அதை எப்படியாவது நாம விட்டு இல்லன்னு பண்ணி ஆகணும். மோட்டு, டேய் பத்தலோ, எங்க இருக்கீங்க? வெளியே வாங்க. மோட்டோ, நாம போய் அந்த எறும்பு புத்துக்குள்ள நுழைஞ்சிடலாம். அப்பதான் அந்த வீங்கன கண்ணை வந்தானா நம்மள கண்டுபிடிக்க முடியாது. இது சேஃபா இருக்கும். பத்தலோ, ஐ ரெட்டை இலைய வச்சுக்கிட்டு எவ்வளவு அழகா இருக்கு பத்தியா? ஓடி வந்து பத்துலு. எங்களை காப்பாத்துங்க. கொடுங்க. ஒரே இருட்டா இருக்கு. அம்மா. என்கிட்ட இருந்து தப்பிக்கலன்னு பாக்குறீங்களா? சாரி, கொஞ்சம் டிராபிக் ஜாம் பண்ணாம ஒதுங்குறீங்களா?